Hi students, நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் ஃபிசிக்ஸில் 4th சாப்டர் பார்த்தோம் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் நம்பர் 21 நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் சாப்டர் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதாவது நியூட்ரியன் கிளாசிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். List the sources, functions and deficiency disorders of vitamins and minerals. So vitamins and minerals ஓட deficiency disorders-யும் அதோட function and sources பார்க்க போகிறோம். Gain knowledge about different methods of food preservation. So food preservation இருக்கக்கூடிய methods பார்க்க போகிறோம். Identify the alternates in the food, அதாவது food alternation என்னன்னு பார்க்க போகிறோம். Explain the role of different food quality certifying agents of our country. நம்ம கண்ட்ரியில் ஃபுட் குவாலிட்டி சர்டிஃபையிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 21 நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட் இஸ் த பேசிக் நெசசிட்டி ஆஃப் டு அவர் லைஃப், அதாவது நம்ம லைஃபோட ஒரு பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட் தான் ஃபுட்டு. ஃபுட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், அதாவது டிஃபைன் ஃபுட்டுன்னு கேட்டால் எது எழுதணும். Food is defined as any substance of either plant or animal origin consumed to provide nutritional support for an organism. அதாவது ஃபுட்டுங்கிறது வந்துட்டு ஒரு எனி சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ஒன்று பிளான்ட் இல்லாட்டி அனிமல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். அதை நம்ம கன்சியூம் பண்ணுறது மூலமா நமக்கு வந்துட்டு நம்மளோட ஒரு ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு நியூட்ரிஷனல் சப்போர்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம ஃபுட்டுன்னு சொல்கிறோம். சிம்பிளாக வந்துட்டு என்ன சொன்னால், விச் எவர் ஆர் வாட் எவர் எடிபிள் இஸ் எ ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. It contains essential nutrients that provide energy, helps in normal growth and development, repair the worn out tissues and protect the body from diseases. அதாவது இந்த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எதுக்காக நம்ம ஒரு ஆர்கனிசத்துக்கு தேவைன்னா, எனர்ஜியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறக்காகவும் அந்த ஆர்கனிசத்தோட க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் நார்மலாக இருக்கிறக்காகவும் அந்த ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் வந்துட்டு நார்மலாக டெவலப் ஆகிறதுக்காகவும் அந்த பாடி அந்த ஆர்கனிசத்தோட பாடியை வந்துட்டு டிசீசஸ்க்கு எகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த நியூட்ரியன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. Food contamination with microorganism is a major source of illness, either in the form of infection or poisoning. So அதாவது மைக்ரோ ஆர்கனிசத்தினால ஆகக்கூடிய ஃபுட்டு கண்டாமினேஷன் தான் வந்துட்டு ஒரு இல்னஸ்க்கு ஒரு டிசீஸ் வர்றதுக்கு ஒரு மேஜரான சோர்ஸ். அது வந்துட்டு எய்தர் இன்ஃபெக்ஷன்ஸ் மூலயமாவும் வரலாம், இல்லாட்டி அந்த ஃபுட்டே வந்துட்டு பாய்சன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறாங்க. Food safety is becoming a major concern these days. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டேஸில் வந்துட்டு ஃபுட்டோட சேஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மேஜரான கன்சர்னாக இருக்குது. அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ். அதாவது அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஃபுட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு இதை வந்துட்டு இப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறது மூலிமா அந்த ஃபுட்டோட நேச்சர் மாறி அதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான நேச்சர், அதுதான் வந்துட்டு அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு இது ரொம்ப காமனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Food is contaminated or adulterated from the production to consumption for financial gain. ஸோ இந்த ஃபுட்டு வந்துட்டு கண்டாமினேட்டும் ஆகுது, அடல்ட்ரேட்டும் பண்ணுறாங்க. எப்போனா ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் ஆகி அதை கன்சப்ஷன் வரைக்கும் இது நடக்குது. எதுக்காக அப்படின்னா கமர்ஷியல் வேல்யூ, அதாவது ஃபினான்ஷியல் கெயினுக்காக இருக்குங்கிறாங்க. The normal physiological functions of a consumer are affected due to either addition of a deleterious substance or the removal of a vital component. அதாவது நார்மலாக ஒரு கன்சியூமரோட ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அடிஷன், இதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறது மூலயமாவோ இல்லாட்டி ஒரு முக்கியமான காம்பனண்ட்டை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணுறது மூலயமா ரிமூவ் பண்ணுறது மூலயமா வந்துட்டு அது அஃபெக்ட் ஆகுங்கிறாங்க. Food laws have come into existence to maintain the quality of food produced in our country. ஸோ ஃபுட்ஸ்லாம் அப்படிங்கிறது எதுக்காகனா வந்துட்டு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபுட்டோட குவாலிட்டியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு த ஃபாலோயிங் மேஜர் குரூப்ஸ் ஆஸ் கிவன் பிலோ. அதாவது நியூட்ரியன்ஸை வந்துட்டு 5 குரூப்ஸாக வந்துட்டு பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ப்ரோட்டீன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃபேட்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் விட்டமின்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் மினரல்ஸ்னு சொல்லிட்டு நியூட்ரியன்ஸை வந்துட்டு 5 மேஜர் கிளாஸஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கார்போஹைட்ரேட்னா என்ன? Carbohydrates are the organic components composed of carbon, hydrogen and oxygen.
ஸோ கார்போஹைட்ரேட் CHO அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஆர்கானிக் காம்பனண்ட். இது எதனால் கம்போஸ் ஆகிருக்கு மேட் ஆகிருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனால் கம்போஸ் ஆகிருக்குங்கிறாங்க. கார்போஹைட்ரேட் இஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் which provides the chief source of energy to the body. ஒரு பாடிக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்கறது வந்துட்டு இந்த கார்போஹைட்ரேட் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு எசென்ஷியல், ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட் அப்படிங்கிறாங்க. குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ். ஸோ இதான் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். Carbohydrates are classified as monosaccharide, disaccharide and polysaccharide. அதாவது கார்போஹைட்ரேட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மோனோசாக்ரைட், டைசாக்ரைட் அண்ட் பாலிசாக்ரைடாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா அது இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி, ஒரு கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. The classification is based on the number of sugar molecules present in each group. ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கார்போஹைட்ரேட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அது எதனால் கம்போஸ் ஆகிருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனால் கம்போஸ் ஆகிருக்கு. இது வந்துட்டு ரொம்பவே எசென்ஷியலான நியூட்ரியன்ட். ஏன்னா வந்துட்டு பாடிக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது வந்துட்டு கார்போஹைட்ரேட் தான் சொல்கிறாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை வந்துட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட்னு. இது எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கார்போஹைட்ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் தான் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரோட்டீன்ஸ். Proteins are the essential nutrients and also the building blocks of the body. So ப்ரோட்டீனும் வந்துட்டு ஒரு எசென்ஷியல் நியூட்ரியன்ட் தான். இதை வந்துட்டு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம பாடி வந்துட்டு நல்லா பில்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். They are essential for growth and repair of body cells and tissues. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எதுக்கு எசென்ஷியல் அப்படின்னா வந்துட்டு நம்ம பாடியோட க்ரோத்துக்காகவும் நம்ம பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸோட ரிப்பேர்க்காகவும் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ ப்ரோட்டீன் எப்படி வந்துட்டு குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸோ அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். Essential amino acids are those that cannot be biosynthesized by the body and must be obtained from the diet. அதாவது ப்ரோட்டீன்ஸை வந்துட்டு நம்ம அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ்னால மேடாக இருக்குது. அதை நம்ம வந்துட்டு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு பிரிப்போம். ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ங்கிறது வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு சிந்தசைஸ் ஆகாது. ஆனால் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்துட்டு சிந்தசைஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் கேனாட் பி பயோசிந்தசைஸ்டு பை த பாடி. நம்ம பாடினால் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை சிந்தசைஸ் பண்ண முடியாது. அண்ட் மஸ்ட் பி அப்டைன்டு ஃப்ரம் த டயட். நம்ம என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கிறோமோ அதிலிருந்து தான் நம்மளால் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிடை நம்ம பாடிக்கு இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. The 9 essential amino acids are phenylalanine, valine, threonine, tryptophan, methionine, leucine, isoleucine, lysine and histidine. ஸோ இந்த 9 தான் வந்துட்டு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ்னு பார்க்கும்போது இதுவும் வந்துட்டு ஒரு எசென்ஷியலான நியூட்ரியன்ட். இதை தான் நம்ம வந்துட்டு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸோட ரிப்பேருக்கும் க்ரோத்துக்கும் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோட்டீன்ஸ் எதனால் ஆயிருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ்னால் ஆயிருக்கு. ஸோ ப்ரோட்டீன்ஸில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு. இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு பாடியில் வந்துட்டு சிந்தசைஸ் ஆகாது. அதை நம்ம வந்துட்டு ஃபுட்டு மூலயமா நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட் மூலயமா தான் நம்மளால் நம்ம பாடியில் இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஃபினலைன், வேலைன், threonine, tryptophan, methionine, leucine, isoleucine, lysine and histidine சொல்லிட்டு 9 essential amino acids இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான் வந்துட்டு ஃபேட்ஸ். ஃபேட் in the diet provides energy. ஸோ இந்த ஃபேட்டும் வந்துட்டு நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும்.
தே மெயின்டைன் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம். essential fatty acids cannot be synthesized in the body. ஸோ இந்த essential fatty acids வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு சிந்தசைஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு டயட் மூலயமா தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியும். அதான் சொல்கிறாங்க and are provided to the diet. Essential fatty acids required in human nutrition are omega fatty acids. அதாவது ஹியூமனுக்கு எந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு ரொம்ப ரெக்வயராக இருக்குன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடாவோ ஒமேகா ஃபேட்டி ஆசிட் தான் ஹியூமனுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டயட்டில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு நமக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது அண்ட் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகாது, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு மூலயமா தான் நம்ம அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து நம்ம பாடியில் இன்கார்பரேட் பண்ண முடியும். ஹியூமனுக்கு வந்துட்டு எந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் விட்டமின்ஸ். Vitamins are the vital nutrients required minute quantities to perform specific physiological and biochemical functions. So vitamins அப்படிங்கிறது வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன் தான். இது வந்துட்டு ஒரு சின்ன ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டிஸில் தான் நம்ம பாடிக்கு தேவைப்படும். எதுக்காகனா ஸ்பெசிஃபிக்கான ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின்ஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ விட்டமின்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு வைட்டல் நியூட்ரியன். அதை வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு ஒரு சும்மா மைன்யூட் குவான்டிட்டி தான் வந்துட்டு தேவைப்படும். எதுக்காகனா ஃபிசியாலஜிக்கலும் பயோகெமிக்கல் ஸ்பெசிஃபிக்கான ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணுறதுக்கு வந்துட்டு விட்டமின்ஸ் தேவைப்படும். Next one is minerals. Minerals are the inorganic substances required as an essential nutrient by the organism to perform various biological functions necessary for life. ஸோ இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஆர்கானிக்கான சப்ஸ்டன்ஸு. இது வந்துட்டு ரெக்வயர்ட் ஆஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் பை அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்துக்கு எசென்ஷியல் நியூட்ரியன்ட் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மினரல்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. They are constituents of teeth, bones, tissues, blood, muscle and nerve cells. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதோட கான்ஸ்டியூவன்ட் அப்படின்னா டீத், போன்ஸ், டிஷ்யூஸ், பிளட், மசில் அண்ட் நர்வ் செல்ஸோட கான்ஸ்டியூவன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The macro minerals required by the human body are calcium, phosphorus, potassium, sodium, magnesium. ஸோ மினரல்ஸையே வந்துட்டு நம்ம மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ் ஆர் ட்ரேஸ் மினரல்ஸ்ன்னு ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்ரோ எலமெண்ட்ஸ் ஹியூமனுக்கு தேவையான மேக்ரோ மினரல்ஸ் என்ன அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம். ஸோ இந்த அஞ்சுமே வந்துட்டு மேக்ரோ மினரல்ஸ், அதாவது ஹியூமனுக்கு தேவைப்படுற மேக்ரோ மினரல்ஸ். மைக்ரோ மினரல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சல்ஃபர், அயன், குளோரைன், கொபால்ட், காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், மாலிப்டம், அயோடின் அண்ட் செலேனியம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோ மினரல்ஸ் இல்லாட்டி ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு மினரல்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ட்டு பார்க்கும்போது 5 அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3ஆக கிளாஸிஃபை ஆகிருக்கு. எதை பேஸ் பண்ணினா அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிக்யூல்ஸோட நம்பரை பேஸ் பண்ணி. ஸோ ப்ரோட்டீனை வந்துட்டு 2 இருக்குது, எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு 2 இருக்குது. ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகாது, நம்ம ஃபுட்டு மூலயமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃபேட்டும் வந்துட்டு நம்மளோட பாடியில் சிந்தசைஸ் ஆகாது, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு மூலயமா தான் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கணும். ஹியூமனுக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் என்னென்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் வந்துட்டு ஹியூமனுக்கு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ்னு பார்க்கும்போது விட்டமின்ஸ்லேயே வந்துட்டு 2 இருக்குது, ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்னு. ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் ஏ, டி, இ, கேங்கிறதா அந்த 4 விட்டமின் தான் வந்துட்டு ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்னால் விட்டமின் B1, B2, B3, B6, B12 அண்ட் விட்டமின் சி. ஸோ இந்த 6 விட்டமின்ஸ் தான் வந்துட்டு வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஸோ விட்டமின் B1 வந்து தயாமைன்னு சொல்லுவாங்க, விட்டமின் B2 வந்துட்டு ரிபோஃப்ளேவின், விட்டமின் B3 வந்துட்டு நியாசின்,
விட்டமின் B6 pyridoxine, விட்டமின் B12 அதாவது சைனோகொபாலமைன் அண்ட் விட்டமின் சியை வந்துட்டு ஆஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு இந்த விட்டமின் சி கீழே வரும். நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ரோ அண்ட் மைக்ரோ மினரல்ஸ் இருக்குது. ஸோ மேக்ரோ மினரல்ஸ் என்னென்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் அண்ட் சோடியம் தான் வந்துட்டு மேக்ரோ மினரல்ஸ். மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபர், அயன், குளோரைன், கொபால்ட், காப்பர், ஜிங்க், மேக்னீஸ், மாலிப்டம், அயோடின் அண்ட் செலினியம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோ மினரல்ஸ் கீழே வரும். ஸோ போத் மேக்ரோ மினரல்ஸும் பாடிக்கு இம்பார்ட்டன்ட், மைக்ரோ மினரல்ஸும் பாடிக்கு இம்பார்ட்டன்ட். கீழே பாருங்கள் டேபிள் 29.1 கொடுத்துருக்காங்க. டயட்ரி சோர்சஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் ஸ்டப்ஸ், அதாவது ஒவ்வொரு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டயட்ரி சோர்சஸ் எந்தெந்த ஃபுட் சோர்சஸ்லேருந்து அது கிடைக்கிது அண்ட் அதோட டெய்லி ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மேஜர் டயட்ரி சோர்ஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் ஸ்டப்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டுக்கு. நெக்ஸ்ட்டு 21.2 டேபிளில் விட்டமின் எத்தனை டைப் ஆஃப், அதாவது ஃபேட் சால்யூபிள் அண்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ், அதோட டைப்ஸு, அதோட சோர்சஸ். சப்போஸ் இந்த விட்டமின் ஒரு விட்டமின் வந்துட்டு கம்மியாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய டெஃபிஷியன்சி டிஸார்டர் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்துட்டு கோத்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ஸோ ப்ரோட்டீனோட எனர்ஜி, ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் இல்லை அப்படின்னா வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்துட்டு ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.